ஹாய் ஆல், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லஞ்சு பாக்ஸு தக்காளி ரைஸும் அது கூட ஒரு சீக்ரெட் பொருள் போட்டு செஞ்சுருக்கேங்க. டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், அடிப்பொலியாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஃபஸ்ட்டு அது செய்கிறக்கு ஒரு பவுல் வச்சுக்கோங்க. ஒரு சின்ன சட்டியை வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கடுகு போட்டுக்கோங்க, உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க, கருவேப்பிலை போட்டுக்கோங்க, உள்ளி போட்டுக்கோங்க. அதையும் நல்லா வதக்கி விடுங்கங்க. கண்ணாடி பதம் வரட்டும். நல்லா கண்ணாடி பதம் வந்தோடனே தக்காளி போட்டுக்கோங்க, கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. அதை நல்லா கலந்து விடுங்க. நல்லா சேர்ந்து வரணும். தக்காளி நல்லா மசியணுங்க. அந்த ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தட்டைப்பயிர் இருக்குல்ல, தட்டைப்பயிரை நல்லா நைட்டு காஞ்ச தட்டைப்பயிரை நல்லா ஊற வச்சு வச்சுருந்தேங்க. அதையும் அது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. காரத்துக்கு நல்லா கொஞ்சோண்டு வத்தல் மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. அதையும் நல்லா கலந்து விடுங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. கூடுதல் தண்ணி வேண்டாம், பயிர் வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதை நல்லா கலந்து விட்டுட்டு அடைச்சி ஒரு 10 நிமிஷம் வேக வைங்க. இந்த வெந்துருச்சுங்க, பயிர் நல்லா வெந்திருக்கும். தண்ணியெல்லாம் வற்றிட்டு இந்த பயிர் நல்லா வெந்துருச்சுங்க. அதை மாற்றி வச்சுக்கலாம். மாற்றி வச்சுட்டு நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டதுக்கப்புறம் சோறு வடித்து, அந்த சோறும் நல்லா ஆறி இருக்கணும். அதையும் இதில் போட்டு கலந்துக்கோங்க. ஓகேங்க, நல்லா கலந்து வந்துடுச்சு. அதில் லஞ்சு பாக்ஸில் போட்டுக்கோங்க. போட்டு அடைச்சி தனியாக வச்சுக்கிட்டேங்க. வச்சுட்டு இதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா நல்ல மழை பெஞ்சது. காலையில் 5 மணிக்கு இந்த பார்த்துக்கோங்க, நல்ல மழை பெஞ்சது. நல்ல வைப்பல்லை. பின்ன ஒரு சின்ன சட்டி அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் எண்ணெய் கொஞ்சம் காஞ்சோடனையும் வெண்டைக்காய் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் இதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. அந்த வள கொல எல்லாம் போட்டும் நல்லா போயிடுச்சுங்க. வெண்டைக்காய் வெந்து வந்துருச்சு. அதில் இப்போ நம்ம தோசை பருப்பு பொடி இருக்குல்ல, அதை போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா கலந்து விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.